அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் 2ஆம் பாகம் காஞ்சியின் முற்றுகை. எல்லோருக்கும் வணக்கம். 2ஆம் பாகத்தின் 9வது அத்தியாயம் ரதியின் புன்னகை. கடந்த பதிவில் நரசிம்மர் கொடுத்த ஓலையை படித்த சிவகாமி அதை ஒரு மகிழ மரத்தின் பொந்துக்குள்ளே வச்சுட்டு வந்ததையும் அதை நாகநந்தி அடிகள் எடுத்து படித்தது வரை பார்த்தோம். இப்போ 9வது அத்தியாயம் ரதியின் புன்னகை. வாங்க வாசிக்கலாம். மாமல்லரின் ஓலையில் ஒரு பகுதியை சிவகாமி நினைத்து நினைத்து ஆனந்தித்து கொண்டே வீடு நோக்கி நடந்தாள். அப்படி அவளை மெய்மறக்கச் செய்தது ஓலையின் கடைசி பகுதியே ஆகும். சக்கரவர்த்தியின் குமாரனாயிராமல் ஆயனரிடம் சிற்பக்கலை கற்கும் சீடனாயிருக்க விரும்புவதாக மாமல்லர் தெரிவித்திருந்தார் அல்லவா? ஆகா, இந்த விஸ்தாரமான பரதகண்டத்தில் 1/3 பாகத்தை தனி அரசு புரியும் சக்கரவர்த்தியின் குமாரர் தமக்குரிய அந்த மகத்தான சாம்ராஜ்யத்தை வேண்டாமென்று வெறுத்து தள்ள சித்தமாயிருக்கிறார். எதற்காக? அரண்மனை மானியம் பெற்று ஜீவனம் செய்யும் ஆயன சிற்பியின் மகளுக்காக. அந்த பெண்ணிடம் தாம் கொண்ட காதல் நிறைவேறுவதற்கு இந்த சாம்ராஜ்யம் தடையாயிருக்கிறது என்பதற்காக. இம்மாதிரி அதிசயத்தை கதையிலோ காவியத்திலோ கேட்டதுண்டா? ரதி, உன் தோழி சிவகாமியைப் போல் பாக்கியசாலியான பெண் இந்த 14 லோகத்திலும் இல்லையடி என்று கூறி சிவகாமி தன்னை தொடர்ந்து வந்த மானின் முகத்தை 2 கரங்களாலும் பிடித்து நிமிர்த்தினாள். ரதியோ தன் அழகிய கண்களை அகல விரித்து அவளை ஆவலுடன் நோக்கிற்று. இதோ பார் ரதி, நீயும் அதிர்ஷ்டசாலிதான். 8 மாதத்துக்கு முன்பு உன்னிடம் மாமல்லரை பற்றி நான் குறைவாக கூறியதை மறந்துவிடு. இன்று இவர் கமலி வீட்டுக்கு நான் போகக்கூடாது என்கிறார். நாளைக்கு ரதியை உன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து வரக்கூடாது என்பார். இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களின் உறவு நமக்கு ஒத்துவராதடி அம்மா என்று சொன்னேன் அல்லவா? அதே பல்லவகுமாரர் தான் இன்றைக்கு ராஜ்யம் என்னத்திற்கு சிவகாமி, எனக்கு நீயே போதும் என்கிறார். அவர் சொல்லுவது நியாயம்தானே ரதி? எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தால் போதாதா? ராஜ்யம் என்னத்திற்கு? சண்டை, கொலை, சாவு எல்லாம் என்னத்திற்கு? இவ்விதம் கூறி ரதியின் 2 தூக்கிய காதுகளுக்கு நடுவில் சிவகாமி முத்தமிட்டுவிட்டு மறுபடியும் சொல்லுவாள். ரதி, உன்பாடு யோகம்தான். மாமல்லரும் நானும் மனித சஞ்சாரமே இல்லாத நடுக்காட்டில் பர்ணசாலை கட்டி கொண்டு ஆனந்த வாழ்க்கை நடத்தப் போகிறோம். அப்போது இந்த சுகபிரம்ம ரிஷியை அடித்து துரத்திவிட்டு உன்னை மட்டும்தான் எங்களுடன் வைத்துக் கொள்ளப் போகிறேன். உனக்கு வேலை நிரம்ப இருக்கும் ரதி. எனக்கும் மாமல்லருக்கும் இடையில் நீ அடிக்கடி தூது போக வேண்டியதா இருக்கும். ரதி கண்களினாலேயே ஒரு புன்னகை புரிந்துவிட்டு போதும் இந்த அசட்டுத்தனம் என்பது போல் தலையை ஆட்டிவிட்டு சிவகாமியின் கையில் இருந்து திமிரி கொண்டு புல்மேய சென்றது. அம்மா சிவகாமி என்ற குரலை கேட்டதும் சிவகாமி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அவள் பார்த்த இடத்தில் செடி கொடிகளை விலக்கி கொண்டு ஆயனர் நிற்பதை கண்டாள். தான் ரதியுடன் பேசிக்கொண்டிருந்தது அவர் காதிலே விழுந்ததோ என்ற எண்ணத்தினால் அவளுடைய முகத்தில் நாணமும் அச்சமும் கலந்து தோன்றின. ஆனால் மலர்ந்த முகத்துடன் ஆயனர் கூறிய வார்த்தைகள் அவளுக்கு பயத்தை போக்கின. குழந்தாய், எனக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. நடுக்காட்டில் யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று பார்த்தேன். ரதியுடன் பேசிக்கொண்டிருக்கிறாயா? பாவம், நீ என்ன செய்வாய்? உன்னோடு பேசுவதற்கு கூட இவ்விடத்தில் யாரும் இல்லை. பொழுது போவதே உனக்கு கஷ்டமாய்த்தான் இருக்கும். காஞ்சியிலாவது உன் தோழி கமலி இருக்கிறாள். இப்படி பேசிக்கொண்டே நெருங்கி வந்த ஆயனரை சிவகாமி கட்டி தழுவிக்கொண்டு, அப்பா, உங்களுக்கு தெரியுமா? கமலி கமலி என்று மென்று விழுங்கினார். ஆயனர் பதறலுடன், ஐயோ, கமலிக்கு என்னம்மா? ஏதாவது உடம்புக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டார். ஆமாம் அப்பா, கமலிக்கு உடம்பிலேதான் வந்திருக்கிறதாம் என்று கூறிவிட்டு சிவகாமி இடி இடி என்று சிரித்தாள். அதை பார்த்த ஆயனர் விபரீதமாக ஒன்றுமிராது என்று தீர்மானித்து கொண்டு, பின்னே என்ன சிவகாமி, ஒருவேளை இங்கே வருகிறதாக சொல்லி அனுப்பியிருக்கிறாளோ என்றார். இல்லை அப்பா, இல்லை என்று சொல்லிக்கொண்டே சிவகாமி ஆயனரின் காதருகில் சென்று, கமலி வயிற்றில் சின்ன கண்ணன் வந்திருக்கிறானாம் என்றாள். ஆயனர் சற்று நிதானித்து விஷயம் என்னதென்று தெரிந்து கொண்டார். முன்னை விட அருமையுடன் சிவகாமியை அணைத்து தழுவிக்கொண்டு, சந்தோஷம் அம்மா, சிவகாமியின் கல்யாணத்தின் போதே நான் ஆசீர்வாதம் பண்ணினேன் என்றார். அப்பா, உங்கள் செல்வகுமாரிக்கு எப்போது கல்யாணமாயிற்று என்றாள் சிவகாமி. தாம் வாய் தவறி சிவகாமி என்று சொல்லிவிட்டது ஆயனருக்கு சட்டென்று புலப்பட்டது. அவர் ஓர் அசட்டு புன்னகை செய்துவிட்டு, என்ன அம்மா சொன்னேன்? சிவகாமியின் கல்யாணத்தின் போது என்று சொல்லிவிட்டேனா? அதனால் என்ன? உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கத்தான் போகிறது. நான் சொல்ல வந்தது என்னவென்றால், கமலியின் கல்யாணத்தின் போது நான் அவளுக்கு ஆசீர்வாதம் செய்தேன். சீக்கிரத்தில் உனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அவன் என்னிடத்தில் சிற்பக்கலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். இவ்விதம் கூறிய ஆயனர் நிறுத்திவிட்டு மௌனத்தில் ஆழ்ந்தார். அவருடைய உள்ளமானது சிவகாமியின் விவாகத்தை பற்றி சிந்திக்க தொடங்கியது.
பரஞ்சோதிக்கு அவளை மனம் செய்விக்கலாம் என்று தாம் முன்னர் எண்ணியது நினைவு வந்தது. அவனோ இப்போது பெரிய போர் வீரனாகவும் கோட்டை தளபதியாகவும் ஆகியிருக்கிறான். கேவலம் ஒரு சிற்பியின் மகளை அவன் மணந்து கொள்ள இணங்குவானா? அப்பா, என்ன யோசிக்கிறீர்கள் என்று சிவகாமி கேட்கவும், ஒன்றுமில்லை அம்மா. பரஞ்சோதியுடன் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நீ திடீரென்று எங்கே போய்விட்டாய்? அவனிடம் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான சமாசாரம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதை பற்றி உன் அபிப்பிராயத்தை கேட்கலாம் என்று பார்த்தால் உன்னை காணோம். வா, வீட்டுக்கு போய் சாவகாசமாய் பேசலாம். உன் அத்தை நாம் 2 பேரும் சாப்பிடாமல் எங்கே தொலைந்து போய்விட்டோம் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்பாள் என்றார். இருவரும் ஒற்றையடி பாதையில் மௌனமாய் நடந்தார்கள். ஆயனரின் உள்ளம் சிவகாமியின் வருங்காலத்தை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. சிவகாமியின் உள்ளமோ தேன் மலரை மொய்க்கும் வண்டை போல மகிழ மரப்பொந்தில் இருந்த மாமல்லரின் ஓலையை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது.